திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். எட்டாம் திருமொழி முதற் 10ஆம் பாசுரம். பாசுரத்தை முதல்ல பார்க்கலாம். செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை மங்கையர் தலைவன் கலிகன்றி பண் தமிழ் செஞ்சொல் மாலைகள் சங்கையின்றி தரித்து உரைக்க வல்லார்கள் தஞ்சமதாகவே வங்க மா கடல் வையம் காவலராகி வானுலகு ஆழ்வரே. செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை மங்கையர் தலைவன் கலிகன்றி பண் தமிழ் செஞ்சொல் மாலைகள் சங்கையின்றி தரித்து உரைக்க வல்லார்கள் தஞ்சமதாகவே வங்க மா கடல் வையம் காவலராகி வானுலகு ஆழ்வரே. இந்த பாசுரத்தில், இந்த 10வது பாசுரத்தில் இந்த பாசுரங்களை சொல்கிறவாள்லாம் எப்படி இருப்பா, சொல்கிறவாளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், சொல்கிறவாளுக்கு அவளுடைய இட்ட வழக்காக எதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லி தலை கட்டுறார் இந்த முதல் 10 பாசுரத்தில். இந்த முதல்ல என்ன சொன்னார்? திருவேங்கடமடை நெஞ்சமே அப்படின்னு சொல்லின்னு இருக்கார். இந்த முதல் 10 பாசுரத்தில் சிங்கவேள் குன்றத்தில் நிருசிம்மசுவாமியை சேவிச்சுட்டு அங்கேருந்து திருமலைக்கு, திருமலைக்கு நித்தியவாசம் பண்ணுகிற பெருமாளை சேவிக்கணும். அங்கே யோக சக்தியால் அங்கே இருக்கிற பெருமாள் இங்கேயும் வந்து நித்தியவாசம் பண்ணுறார், அதை தன்னுடைய வாசஸ்தானமாக ஆக்கிண்டார் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னார். முதல் பாசுரத்துலேயும் சுனை பொங்கு நீர் புனல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் இந்த பாசுரத்துலேயும் இறுதி 10வது பாசுரத்துலேயும் சுனை அப்படின்ற அந்த வார்த்தையை செங்கையல் மீன்கள் வர்த்திக்கின்ற சுனை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு பாசுரத்திலே நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறோம், ஆழ்வாருக்கு பெருமாள் தனியாக ஒரு திருக்காட்சியை காட்டி அருளுகிறார். அந்த காட்சியை கண்ட உடனே அது மனசில் தரிச்சுண்டா அது அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாசுரத்தில் சில முக்கியமான கருத்துக்கள் யாருக்குமே சொல்லாதது, யாருக்குமே பிடிபடாதது, அதுபோல் ஒரு கருத்தை அந்த பாசுரத்தில் ஆழ்வார் அதை மிகைப்படுத்தி சொல்கிறார். அது நம்ம பார்த்துருவோம். இது ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. அதை நம்ம அந்த பாசுரத்தில் இருக்கிற சிறப்பை உணர்ந்து ஸ்லாகித்து நம்மளும் அதை இன்புற்று கழித்து எல்லாம் பண்ணலாமே தவிர அது இந்த சிறப்பை நம்ம உணர்ந்துக்கணும் இல்லையா? அது அடடா சுவாமிக்கு இப்படி ஒரு அனுகிரகம் நம்ம ஆழ்வார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆழ்வாருக்கு சுவாமி இப்படி ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம அதை பெருமைப்பட்டுக்கலாம். அதை என்ன பண்ணால் நினைத்து திளைத்து இன்புறலாம். அந்த அடிப்படையில் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சிவந்த மத்ஸ்யங்கள் கழித்து வர்த்திக்கின்ற இடம் அந்த சுனைகள் இருக்கிற திருவேங்கடம். அந்த திருவேங்கடத்தில் நித்தியவாசம் பண்ணுகிற பெருமாள் என்ன பண்ணுறார்? ஸ்ரீயப்பதி, நித்தியவாசம் பண்ணுகிற ஸ்ரீயப்பதி இறைவன். அவன் என்ன பண்ணுறார்? அதுலேருந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார். அந்த ஸ்ரீயப்பதி விஷயம், அந்த ஸ்ரீயப்பதியை, அதாவது சிவந்த மத்ஸ்யங்கள் கழித்து வர்த்திக்கின்ற சுனைகளை கொண்ட திருவேங்கடத்தில் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வர்த்திக்கின்ற இடம் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், திருமங்கைக்கு ராஜா, திருமங்கை கலிகன்றி, அவனால் கலிதோஷங்களை போக்கின திருமங்கைக்கு ராஜாவான அந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்? அழகிய தமிழ் செஞ்சொல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிறப்பான தமிழில் சொல்லியிருக்கிற, அருளி செய்திருக்கிற செம்மையான தமிழ் பாசுரங்களை சொல்கின்ற சொல் சந்தர்ப்பங்கள்லாம் அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த பாசுரங்களை தரித்து மனதிலே இருத்து உரைக்க வல்லவர்கள், காணாப்பாடமாவோ அதை எப்படி உரைக்க வல்லவர்கள் என்ன பண்ணுறார்? நிச்சயமாக மரக்கலங்களால் சூழப்பட்ட வங்க மா கடல், வங்கம் என்று சொன்னால் மரக்கலங்கள், தோணி, அதாவது படகு அதெல்லாம் இருக்கு. அந்த மரக்கலங்களால் சூழப்பட்ட சமுத்திரத்திற்கு அப்புறம் அதுக்கு அதிபதியாகி அந்த சமுத்திரத்தை காப்பதற்காகவும், அப்புறம் அதையும் வங்க மா கடல் சூழ் அப்படின்னா மரக்கலங்களால் சூழப்பட்ட சமுத்திரத்தை பூமிக்கு ஆழ்வராகவும் அதற்கு தொடர்புடைய என்ன பரமபதத்தையும் ஆளப்பெறுவர். இந்த விஷயத்தில் யாருக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்றார். எப்படி? ஆழ்வாரோட 10 பாசுரங்களை நல்லபடியாக மனத்தில் இருத்தி அதனோட பொருள் உணர்ந்து
உரைக்க வல்லவர்கள் என்ன பண்ணுவார், இந்த பூவுலகத்தையும் ஆழ்வார், அதனோடு பின்னர் பூவுலகத்தை ஆண்ட பிறகு பரமபதத்தையும் தாம் இட்ட வழக்காக கொள்வர் அப்படின்னு சொல்றார். இதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு வேற சொல்றார். என்ன, அந்த அளவுக்கு அவருக்கு அதில் ஒரு தீர்மானமாக இருக்கார், அது கிடைக்கும் அப்படின்னு. அதனால வனப்பு காரணமாக சிவந்த நிறத்தை உடைய மத்ஸ்யங்கள் வர்த்திக்கின்ற சுனைகளை கொண்ட திருமலை. இதில் இன்னொன்று என்ன சொன்னால், அடுத்தது அந்த கயல்களானவை ஒன்றோரொன்று என்ன பண்ணிக்கிறது, கழித்து வர்த்திக்கின்ற மலை. அந்த திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுகின்ற ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் திருமங்கை ஆழ்வாரும் அவருடைய அவர் என்ன பண்ணுறார், அழகிய தமிழில் செம்மையான சொற்களால் சொல்லியிருக்கின்ற பாசுரங்களை பொருள் உணர்ந்து மனதில் இருத்தி சொல்ல வல்லவர்கள் நிச்சயமாக பூமிக்கும் ரட்சகராய் பின்பு நித்திய விபூதியும் தாம் இட்ட வழக்காக ஆளப் பெறுவார்கள் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நம்மளுக்கு படிச்சுட்டு வரைச்சே மனசில் வரும் அப்படின்னு கேட்டால், அவருடைய பொங்கு நீர் செங்கயல் திளைக்கும் சுனை அப்படின்னு முதல் பாசுரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது பொகுகின்ற நீர்களை உடைய சுனைகளை, அந்த சுனைகளில் சிவந்த மத்ஸ்யங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார். அதாவது என்ன, கழித்து வர்த்திக்கின்றதுன்னு. அதே மாதிரி இந்த இறுதி கடைசி பாசுரத்தில் முதல் பாட்டில் சொல்கிற மாதிரி இறுதி பாட்டிலும் இதே விசேஷணத்தை சொல்லுவது இந்த பாட்டிற்கு, இந்த 10 பாசுரத்துக்கு பெரிய விசேஷணமாக எடுத்து காட்டப்படுகிறது. அப்புறம் இதனால் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியும், திரு அஷ்டாட்சரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன சொன்னார், மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே அப்படின்னு தனக்கூட ஒரு கருத்து இருக்குன்றதுனால தான் முதல் பாட்டுத்திலையும் 10வது பாசுரத்திலையும் கழித்து வர்த்திக்கின்ற செங்கயல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது எல்லாமே பயன்படுத்துகிறார், உபயோகப்படுத்துகிறார்ன்ற வார்த்தையெல்லாம் ஆழ்வாருக்கு இல்லை. ஆழ்வாருக்கு பெருமாள் என்ன காட்டித்தராரோ அந்த காட்டித்தர அனுபவத்தை மனசில் இருத்தி பாசுரங்கள் சொல்கிறார் அப்படின்றத நம்ம திறப்பாக மனசில் வாங்கணும். அது இருந்தாலே நம்மளுக்கு இன்னும் பெருமையை கூட்டித்தரும். இந்த அளவில் இந்த 10 பாசுரங்களோட அனுபவிக்கத்தை நிறுத்திக்கிறோம். அடுத்த 10 பாசுரங்களில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.